Hi students, welcome to Classic Higher Secondary School. So 10th standard mathematics இன்னைக்கு பார்க்க போறோம். Maths அப்படினாவே எல்லாரோட மைண்ட்லயும் இருக்க ஒரு சின்ன தாட் என்ன அப்படினா மேத்ஸ்னா டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். அது எனக்கு வரவே வராது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு மேத்ஸ்னா பிடிக்காது அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் எல்லாரும் அதை அப்ரோச் பண்றீங்க. பட் இருக்கிற சப்ஜெக்ட்லயே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் என்ன அப்படினா மேத்ஸ் தான். ஈஸியா சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படினாலும் மேத்ஸ் தான். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க பண்ணணும். என்ன அப்படினா கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் சென்டம் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஓகேங்களா? கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் அண்ட் 2 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா பப்ளிக்கில் 16 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ 5.1ல் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளும் ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர், இதை பேஸ் பண்ண அப்ளிகேஷன் சம்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல angle of inclination and slope of the லைனும் பார்ப்போம். அதனோட ப்ராப்பர்ட்டிஸும் அதோட இன்க்ளூடட் ஆயிருக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸையும் பார்ப்போம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 5.4லையும் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் தான், பட் அங்கே பேரலல் ஃபார்ம்லையோ இல்லை பர்பெண்டிகுலர் ஃபார்ம்லையோ இருக்கும். அதுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.1 பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஏரியா இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை த 2 dimensional figure. தட் இஸ் ஒரு ஏரியா அப்படின்னாவே ஒரு 2 dimension ஃபிகர் எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோ அதை தான் நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஏரியானாவே நமக்கு பேசிக்காக எல்லாத்துக்கும் மைண்டில் இருக்கிறது ட்ரையாங்கிளோட ஏரியா தான். ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா அப்படின்னா என்னது? ஆஃப் இன்டூ பிஹெச் அப்படின்னு நம்ம யாரை கேட்டாலும், நம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம எப்போ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரையாங்கிளோட பேஸையும் ஹைட்டையும் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நமக்கு சைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் கிவனாக இருக்கும் பட்சத்தில் அங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சிங்கிற ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதில் எஸ் அப்படிங்கிறது செமி பெரிமீட்டர், தட் இஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு இந்த பேஸ் ஹைட் கொடுத்தாலும் சைடு கொடுத்தாலும் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதனோட ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிவன் ட்ரையாங்கிளில் ஏ வெர்டெக்ஸோட பாயிண்ட் x1 y1னும் பியோட பாயிண்ட் x2 y2னும் சியோட பாயிண்ட் x3 y3னும் கிவனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேம் ஃபார்முலா தான், பட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது ஈஸி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மல்டிபிகேஷனில் டைரெக்டாக இருக்குது, இங்கே நீங்கள் நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுற ஃபார்முலா இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ x1 y2 மைனஸ் x1 y3 பிளஸ் x2 y3 மைனஸ் x2 y1 plus x3 y1 minus x3 y2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஃபார்முலா எழுதுறப்பையும் சரி அதனோட ஆன்சர் எழுதுறப்பையும் சரி கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லைங்கிற பட்சத்தில் கம்பல்சரி மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஆஃப் இன்டூ மாடுலஸ் ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 அண்ட் x1 y1 இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கேயும் சரி கம்பல்சரி 1/2 அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 y1 யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே சேம் லாஸ்ட்லேயே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், x1 y1 அப்படிங்கிறத மறந்துடாமல் யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் மிஸ்டேக் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 1/2 மிஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட் எகெயின் x1 y1 போடணும் அப்படின்றத மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் ஃபுல் டோட்டலாகவே உங்களுக்கு அந்த சம்மே மிஸ்டேக் ஆகிடும். ஸோ அதனால் இந்த 1/2 இந்த லாஸ்ட்டில் இந்த x1 y1 அப்படிங்கிறதையும் மிஸ் பண்ணாமல் போட்டுடுங்க. அண்ட் இதனோட கேல்குலேஷன் எப்படி போடணும் அப்படின்னா பாயிண்ட்ஸை மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அப்ல இருந்து டவுன் மல்டிப்ளிகேஷனை பண்ணணும். x1 y2 x2 y3 x3 y1. ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்கே உங்களுக்கு ப்ளஸில் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் டவுனில் இருந்து அப் y1 x2
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா y2 x3 அண்ட் y3 x1 அது நெகட்டிவ் ஃபார்மேட்டில் இருக்கும், அவ்வளோதாங்க. ரெண்டும் சேம் ஃபார்முலா தான், பட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் whose vertices are -3,5, 5,6 and 5,-2. ஸோ பாயிண்ட்ஸ் கிவனாக இருக்குது இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கிராஃபில் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? கிராஃப்னா கிராஃப் ஷீட்டில் இல்லைங்க, நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை ட்ரா பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் இவங்க கிவன் பாயிண்ட்ஸ் என்னவோ அதை பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், -3,5. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் குவார்டினேட் எப்படி இருக்குது பாருங்கள், நெகட்டிவில் இருக்குது அண்ட் ஒய் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ -3ல் 5 அது எங்கே இருக்குது, செகண்ட் குவாட்ரண்ட்டில். ஓகேங்களா? ஸோ அதை பிளாட் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் 5,6 ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எக்ஸில் 5 அண்ட் ஒயில் 6 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்க மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் 5,-2 எக்ஸ் பாசிட்டிவாகவும் ஒய் நெகட்டிவாகவும் இருக்குது, 5ல் -2. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு ட்ரையாங்கிளாக நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இதுக்கப்புறம் நேம் கொடுக்குறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நேம் கொடுக்குறப்ப நம்ம எப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் நேம் கொடுக்கணும். இப்போ கிளாக் நமக்கு எப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, இப்படி ரொட்டேட் ஆகுது இல்லைங்களா, இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம அதனோட நேமை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் எந்த பிளேஸில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, இங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, பட் நமக்கு நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஏ இங்கேயும் பி இங்கேயும் சி இங்கேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஏ? ஸோ ஏ இஸ் -3,5. ஓகேங்களா? அண்ட் பி இஸ் 5,-2 அண்ட் சி இஸ் 5,6. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா? So area of a triangle is equal to 1/2 into modulus of x1, y1, x2, y2, x3, y3 and again x1, y1. So square units. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணலாங்களா? ஸோ 1/2 into x1 y1, so -3 5, x2 y2 5 -2 and third point x3 y3 is 5 6 and x1 y1 is again x1 y1 யூஸ் பண்ணணும். so that is -3 and 5. ஸோ இதனோட கேல்குலேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டெப்பை கரெக்டாக தான் பண்ணுவீங்க, இதுக்கு அடுத்த கேல்குலேஷன் தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பேசிக்கான அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரூலை கிளியராக தெரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் வரவே வராது. நான் அது ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம செம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சேம் சைனாக இருக்கிறப்ப நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணிடுவோம், ஆட் பண்ணிடுவோம், அதில் எந்த ப்ராப்ளமே நம்ம பண்ண மாட்டோம். பட் ஆனால் நமக்கு டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறப்போ சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைனை யூஸ் பண்ணணும். ஸோ அது சேம் சைன் ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆட் பண்ணி அதே சைனை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குங்கிற பட்சத்தில் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான அடிஷனுக்கான ரூல் இதுதான். சேம் சைன்னா ஆட் யூஸ் சேம் சைன். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் சைன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைனை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மல்டிப்ளிகேஷனோட ரூல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பாசிட்டிவ் நம்பர் இன்டூ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னாலும் நெகட்டிவ் நம்பர் இன்டூ நெகட்டிவ் நம்பராலும் கிடைக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்கும், நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். பட் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவோட மல்டிப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த அடிஷனுக்கான ரூலையும் மல்டிப்ளிகேஷனுக்கான ரூலையும் மைண்டில் கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேல்குலேஷனில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ கேல்குலேஷன் போகலாங்களா? ஸோ 1/2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னோம், அப்ல இருந்து டவுன். ஸோ அப்ல இருந்து டவுன்ல பாருங்க மைனஸ் இன்டூ மைனஸ். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3 2s are plus 6. ஓகே 5 6 are 30. ஸோ பிளஸ் 30 and 5 5s are 25. ஸோ பிளஸ் 25. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்க சொன்னேன். நெக்ஸ்ட் டவுன்ல இருந்து அப் போகிறதுக்கு பிஃபோரா மைனஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்க சொன்னேன். ஓகேங்களா? ஸோ மைனஸ் டவுன்ல இருந்து அப் 5 5s are 25. இந்த நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க நெகட்டிவ் இன்டூ பாசிட்டிவ். ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் அப்படின்னா மைனஸ் அப்படி சொன்னோம் இல்லைங்களா? 5 2s are 10. நெக்ஸ்ட் பாருங்க இங்கேயும் எகைன்
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் மைனஸ் தான். ஸோ 6 3s are 18. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் 1/2 மாடுலஸ் ஆஃப் 6 + 30 + 25. ஸோ இந்த மைனஸை உள்ளே கொண்டுட்டு போங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 25. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சேஞ்ச் ஆகிடும்? ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மைனஸ் 25யும் ப்ளஸ் 25யும் கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணிங்க அப்படின்னா 64. ஸோ 64 divided by 2. So that is equal to 32 square units. So இப்போ area of a triangle given vertices என்ன கிடைச்சிருக்குப்பா? 32 square units. ஸோ அதே மாதிரி calculate பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சரையும் நீங்கள் எடுத்து எழுதணும். ஏன்னா உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸில் ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மார்க்ஸ் அலாட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதே செம்ம நம்ம என்ன ஃபார்மேட் போட்டிருக்கோன்னு பாருங்கள். இன்னொரு ஃபார்மேட் சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஃபார்மேட்லையும் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கிளியருங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதே கொஷினை வேறு என்ன டிஃப்ரெண்ட் மெத்தடில் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு 3 vertices கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த 3 verticesல ஒரு எக்ஸ் கோஆர்டினேட்டோ ஆர் ஒய் கோஆர்டினேட்டோ அன்னவுனாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தான் இந்த கொஷின் இருக்குது. பாருங்கள், இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த vertices a of -1, 2, b of k, -2 and c of 7, 4 is 22 square units. Find the value of k. இந்த question ஆகஸ்ட் 22ல கேட்டிருக்காங்கப்பா. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா நம்ம லாஸ்ட் சம்மில் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் இந்த கொஷினை பொறுத்த வரையும் ஏரியா கிவனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏரியா கிவனாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சேம் ஃபார்முலா தான். பட் அங்கே என்ன அன்னவுனாக இருக்குது? கேங்கிறது அன்னவுனாக இருக்குது. ஸோ சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. அதனோட ஏரியா என்னன்னு யூஸ் பண்ணிக்கிறீங்க? 22 யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ சேம் மல்டிபிகேஷன் தான். இங்கே இருக்க டிவைடடில் இருக்கிற 1/2 நெக்ஸ்ட் சைட் போகிறப்ப என்னவா சேஞ்ச் ஆகும்? நமக்கு மல்டிபிகேஷனாக சேஞ்ச் ஆகும். ஸோ 22 × 2 அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? 44ஆக மாறிடும். ஓகேங்களா? ஸோ 44. நெக்ஸ்ட் நம்ம இங்கே இன்னும் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல என்ன வேரியபிள் இருக்கோ அதே வேரியபிளோடு தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை கான்ஸ்டன்ட் டேர்மோட தான் ஆடோ சப்ராக்டோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸை கிளியராக பார்த்துக்கோங்க. அப்புறம் அடிஷனுக்கான ரூலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம ஆட் பண்ணுறப்போ கேவோட இது பாருங்கள் 2k + 34 is equal to 44னு கிடைச்சிருக்கு. இந்த ப்ளஸ் 34 அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா -34 மாறும் இல்லைங்களா? ஸோ 44 - 34 is 10. ஸோ 2k is equal to 10. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே மல்டிப்ளைல இருக்கிற 2 இங்கே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு டிவைடடில் சேஞ்ச் ஆகும். ஸோ 10 divided by 2 = 5. ஸோ அப்போ கேவோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு? 5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிளேஸில் 5ங்கிற வேல்யூ இருக்கிறப்ப தான் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 22ஆக இருக்கும் அப்படிங்கிறதா இதனோட மீனிங். ஓகேங்களா? ஸோ கொஷின் பாருங்கள், ஏரியாவும் கேட்கலாம் அண்ட் ஒரு அன்னோன் வேல்யூவும் கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொலினியர். ஓகேங்களா? ஸோ கொலினியர் 3 or more 3 points in a plane are said to be a collinear if they lie on the same straight line. அதாவது 3 points or more than 3 points சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் லைஸ் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் கோலினியர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி ஏரியானா நம்ம என்னன்னு சொன்னோம்? எவ்வளோ ஸ்பேஸை 2 dimension ஃபிகர் ஆக்குப்பை பண்ணியிருக்கோ அதை தான் நம்ம ஏரியான்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கா? 2 dimension ஃபிகர் உங்களுக்கு தெரியுதுங்களா? 2 dimension ஃபிகர் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கோ அதுதான் நம்ம ஏரியான்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இங்கே ஏதாவது நமக்கு ஏரியா கவர் ஆகிருக்குங்களா? ஸோ கவர் ஆகவே இல்லை. ஸோ அதனால தான் அதனோட ஏரியா என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனும் இருக்குது. தட் மீன்ஸ் கொலினியராக இருந்தால் கம்பல்சரி அதனோட ஏரியா என்னவாக இருக்கும்? நமக்கு 0வாக இருக்கும். சப்போஸ் ஏரியா 0 அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும்? கொலினியராக இருக்கும். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ABC இஸ் 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த பாயிண்ட்ஸ் A, B and C ஆர் கொலினியர். தட் இஸ் கான்வெர்ஸும் ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிளியரா? ஸோ அப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் 0னா கொலினியர். கொலினியர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதனோட ஏரியா என்னவா இருக்கும்? நமக்கு 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளியருங்களா? நெக்ஸ்ட் அந்த ஃபார்மேட்டில் ஒரு கொஷின் பார்க்கலாங்க. ஸோ தட் த பாயிண்ட்ஸ் P of -1.5, 3, Q of 6, -2, R of -3, 4 ஆர் கொலினியர். ஸோ கொலினியர்னு
ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கணுங்க, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஜீரோவாகவும் இருக்கலாம் ஆர் நாட் ஈக்குவலாகவும் இருக்கலாம். செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், the points are அவங்க given points எடுத்துக்கிறோம். இந்த question பார்த்தீங்கன்னா May 22ல பப்ளிக்கில் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? ஸோ அதை அப்ளை பண்ணுறப்போ அதனோட வேல்யூ 0 அப்படின்னா given 3 பாயிண்ட்ஸும் கொலினியராக இருக்கும், அதர்வைஸ் நாட் அ கொலினியர். ஓகேங்களா? கிளியரா? சப்போஸ் இதுலேயே கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளுக்கு பார்த்தோம் இல்லைங்களா? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு ஏரியா கேட்டாங்க. அடுத்த மாடல் என்ன பார்த்தோம், நமக்கு 22 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏரியா கொடுத்துட்டு கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க இல்லையா? ஸோ இதுலேயும் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, given points are collinear then find the value of k அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கே 22 யூஸ் பண்ண பிளேஸில் நமக்கு 0 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அன்னோனோட வேல்யூவை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டர். ஓகேங்களா? வாட் இஸ் குவாடிலேட்டர்? 4 sided closed figure தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குவாடிலேட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த குவாடிலேட்டரோட 4 vertex given இருந்துச்சு அப்படின்னா, that is a of x1, y1, b of x2, y2 and c of x3, y3 and d of x4, y4 அப்படிங்கிறது given இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே 2 ஃபார்மேட்டில் இருக்குது, பட் ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ area of the quadrilateral is equal to 1/2 into x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 square units. ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 x4 y1 again என்ன இருக்கணும், நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கணும். இங்கே என்ன கேர்ஃபுல்லாக போடணும்னு நான் சொன்னேன், இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறப்போ 1/2 ரெண்டுக்குமே கம்பல்சரி போடணும் அண்ட் x1 y1 எகைன் யூஸ் பண்ணணும் அண்ட் ஸ்கொயர் யூனிட்டை கம்பல்சரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இதை மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க. அண்ட் கேல்குலேஷன் போடுறப்ப ஃபஸ்ட்டு அப்லேருந்து டவுன் வரணும், மைனஸ் டவுன்லேருந்து அப்போட கேல்குலேஷன் போடணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன திங் மைண்டில் வச்சுக்கணும்னு சொன்னால் அடிஷனுக்கான ரூலையும் மல்டிபிகேஷனுக்கான ரூலையும் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுட்டு கேல்குலேஷனை போடுங்க. டோட்டலாக வந்து 3 சம் இருக்கும் உங்களுக்கு. அந்த 3 சம்முமே எவ்ரி இயர் பப்ளிக்கில் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம் பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் 8, 6, 5, 11, -5, 12 and -4, 3. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 22லையும் ஏப்ரல் 23லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ சேம் ப்ரொசீஜர் தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், பாயிண்ட்டை பிளாட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க 8, 6. 8, 6ல ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் 8ல் 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் பாயிண்ட் 5, 6. இதுவுமே எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே என்னவா இருக்குது, நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ 5ல் 5 எங்கே இருக்குங்க, 4க்கும் 6க்கும் மிடில் இருக்கும். ஸோ 5ல் 11, 11ம் 10க்கும் 12க்கும் மிடில் இருக்கும். 5, 11. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க -5, 12. ஸோ எக்ஸுங்கிறது நெகட்டிவாகவும் ஒய் கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ -5ல் 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க -4, 3. எக்ஸ் வந்து நெகட்டிவாகவும் ஒய் பாசிட்டிவாகவும் இருக்குது. -4ல் 3. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் நேம் கொடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே கூட நீங்கள் ஏவாக எடுத்துக்கலாம், இதை பியாக எடுத்துக்கலாம், சியாக எடுத்துக்கலாம், டியாக எடுத்துக்கலாம், எந்த பாயிண்ட்டை வேணாலும் நீங்கள் ஏ எடுத்துக்கலாம். பட் எப்படி நேம் கொடுக்கணுங்க, ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ ஃபஸ்ட்டு அப்லேருந்து டவுன், ஆஃப் போட்டுட்டு அப்லேருந்து டவுன், மைனஸ் டவுன்லேருந்து அப், சேம் கேல்குலேஷனே போட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆர் அந்த ஃபார்மேட்லேயும் போட்டிங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 78 ஸ்கொயர் யூனிட்ஸ் வருதுங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாடலில் நமக்கு எக்ஸசைஸ்லேயும் 2 சம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாடிலேட்டர் whose vertices are ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரெண்டுமே பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் மார்ச் 24ல், ஜூலை 23லையும் கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள் ஜூலை 24ல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 கொஷின்ஸுமே பாருங்கள் ரிப்பீட்டட் இயர்ஸில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே கொஷினை நம்ம எப்படி நம்ம ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் அண்ட் கொலினியரில் கேட்டாங்களோ இங்கேயும் அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குங்க. ஸோ ஏரியா கிவனாக இருந்து அதில் கேங்கிற அன்னோனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதில் போட்ட ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. அது ஈக்குவல் டு 28 எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறீங்க. அண்ட் 1/2 அந்த சைட் போச்சு அப்படின்னா 28
8 into 2 போட்டு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேவோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் 5.1ல் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட இந்த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்டரை பேஸ் பண்ணி அதனோட அப்ளிகேஷன் சம்ஸும் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்குலர் கிளாஸோட பெயிண்ட் எவ்வளோ தேவை அப்படிங்கிற சம்மும் இருக்கும். அதே மாதிரி ஒரு பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் சம்மும் இருக்கும். எவ்வளோ ஒரு காஸ்ட் எவ்வளோ ஆகும், ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு 1300 அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் செலவாகும் அப்படி இருக்கிற சம்ஸும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ட்ரையாங்கிளோட 3 வெர்டசஸ் கொடுத்துட்டு அண்ட் அதனோட மிட் பாயிண்ட்ஸோட ஏரியாவுக்கும் அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கும் ரேஷியோஸ் என்ன அப்படின்னு உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக நமக்கு கால்குலேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுங்க. மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு கிவன் ட்ரையாங்கிளுக்கும் இன்சைட் அந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அதனோட ட்ரையாங்கிளுக்கும் ரேஷியோவை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல எதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏபிசி கிவன், சப்போஸ் இதை நான் ஏபிசின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிவனில் இருக்குது அப்படின்னா இதை பிக்யூஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷினில் ஏபிசி கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் பிக்யூஆர் செகண்ட் இருக்குது அப்படின்னா அதனோட ரேஷியோ, ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ 1:4 ஆர் 4:1, அதாவது நீங்கள் எந்த ஃபர்ஸ்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆன்சர் எழுதுங்க. உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றியும் கேட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறத கேட்டுட்டு வெளியில் கேட்கலாம். அண்ட் அது மிட் பாயிண்ட்ஸா இல்லை கிவன் ட்ரையாங்கிளாங்கிறத கேர்ஃபுல்லாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சரை ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்டரும் அதனோட அப்ளிகேஷன் சம்ஸும் இருக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் எக்ஸசைஸ் பாருங்க, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் அண்ட் ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன்? ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே பாசிட்டிவ் டைரக்ஷன், தட் மீன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் பாசிட்டிவ் டைரக்ஷனில் என்ன ஆங்கிளை மேக் பண்ணுதோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் சொல்லுவோம். அந்த லைன் எங்கே வேணாலும் இருக்கலாங்க, அது என்ன ஆங்கிளை எக்ஸ் ஆக்சிஸ் மேலே மேக் பண்ணுதோ அதை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை டீட்டா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே நம்ம லைன் என்ன ஆங்கிளை மேக் பண்ணுதோ அதுதான் நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் என்ன, அதனோட பேரலாக இருக்கிற லைனோட இன்க்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ் ஆக்சிஸ் மேலே அந்த லைன் என்ன ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னு தானே சொன்னோம். இப்போ நம்ம பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸே அது மேலே என்ன ஆங்கிளை மேக் பண்ணியிருக்கோம், எந்த ஆங்கிளையுமே மேக் பண்ணியிருக்காது. அதுக்கு பேரலாக இருக்கிற லைன் என்ன ஆங்கிளை மேக் பண்ணியிருக்கோம், எந்த ஆங்கிளையுமே மேக் பண்ணியிருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தாலும் எவ்ரி லைன் parallel to x axis இருந்தாலும், அது above the x axis இருந்தாலும் சரி, below the x axis இருந்தாலும் சரி, அதனோட angle of inclination is 0 degree. இந்த டிகிரியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆங்கிள் அப்படின்னா 0 டிகிரி. ஓகேங்களா? ஸோ பாருங்க, the inclination of x axis and every line parallel to x axis is 0 degree. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தாலும் parallel to x axis இருந்தாலும் அதனோட இன்க்ளனேஷன் என்ன அப்படின்னா 0 டிகிரி. ஏன்னா இன்க்ளனேஷனாக என்னன்னு சொல்லியிருக்கோம்ப்பா, எக்ஸ் ஆக்சிஸ் மேலே லைன் மேக் பண்ணுற ஆங்கிளை தான் நம்ம இன்க்ளனேஷன் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பாருங்க, the inclination of y axis and every line parallel to y axis. So y axis x axis மேலே என்ன ஆங்கிளை மேக் பண்ணியிருக்குன்னு பாருங்க, 90 டிகிரியை மேக் பண்ணியிருக்கு இல்லைங்களா? அதுக்கு பேரலாக நான் எங்கே லைன் வரைஞ்சாலுமே அதுவுமே எனக்கு என்ன தான் ஆங்கிளை மேக் பண்ணும், 90 டிகிரியை தான் மேக் பண்ணும். ஸோ the inclination of y axis and every line parallel to y axis is 90 degree. ஓகேங்களா? கிளியரா? ஸோ x axis and parallel to x axis ஓட inclination 0 degree and y axis and every line parallel to y axis இருந்ததுன்னா அதனோட inclination என்னப்பா, 90 degree. ஓகேங்களா? the next பார்த்தீங்க அப்படின்னா slope of the straight line. the measure of steepness is called the slope or gradient. ஓகே பாருங்க, இந்த பிக்சரை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மெஷர் ஆஃப் ஸ்டெப்னஸ் இஸ் கால்ட் ஸ்லோப். ஒரு லைன் ஆகட்டும், எந்த ஒரு நம்ம இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹில்ஸை ஏறுறப்பையும் நம்ம என்ன சொல்லுவோம், இவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குப்பா அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு லைனோட ஸ்லோப் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்லோப்புன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்லோப்போட அனதர் நேம் என்னன்னா கிரேடியன்ட். அப்போ கொஷினில் எப்படியும் உங்களை கேட்கலாம், ஃபைண்ட் த கிரேடியன்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஸோ அப்போ
நமக்கு இந்த வேர்டு தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்லோப்போட அனதர் நேம் தான் என்னன்னு சொல்கிறாங்க, கிரேடியன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்லோப் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் கிவனாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா tan θவை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த ஸ்லோப்பை என்ன லெட்டரால் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா எம்ங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் மேலே அந்த லைன் மேக் பண்ணுற ஆங்கிளை தான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் தீட்டா கிவனாக இருக்கிறப்போ இந்த ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா tan θ. அந்த ஸ்லோப்பை என்ன லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா எம்ங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அண்ட் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் எல்லாமே இன்க்ளனேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ஸ்லோப் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? த ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எவ்ரி லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் 0. ஸ்லோப் அப்படிங்கிறப்ப 0பா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் அப்படிங்கிறப்ப 0 டிகிரி. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் கிவனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், tan θன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கான ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் என்னன்னு சொன்னோம், 0 டிகிரி. ஸோ tan 0ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஸோ the slope of x-axis and every line parallel to x-axis is 0. ஓகேங்களா? இன்க்ளனேஷன் கேட்குறப்ப டிகிரி மஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும், 0 டிகிரி. ஸ்லோப்க்கு 0 மட்டும் வரும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, the slope of y-axis and every line parallel to y-axis is undefined because நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் என்னன்னு பார்த்தோம், 90 டிகிரின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ tan 90ஓட வேல்யூ என்ன, undefined. therefore the slope of y axis and every line parallel to y axis is undefined. ஓகேங்களா? clear? the next one பாருங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன் whose inclination is 30 டிகிரி. ஸோ நம்ம இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் பார்த்தோம் இல்லைங்களா. சப்போஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் கிவனாக இருந்தால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ தீட்டா என்ன கிவனாக இருக்குன்னு பாருங்கள், 30 டிகிரி. ஸோ ஸ்லோப் தீட்டா கிவனாக இருந்தால் ஸ்லோப்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா tan θ. ஓகேங்களா? ஸோ இப்போ tan 30ஓட வேல்யூ என்ன, 1/√3. ஸோ இங்கேயும் சம் கன்ஃபியூஷன்ஸ் உனக்கு வரும். 0 டிகிரிக்கு 0ன்னு யூஸ் பண்ணிடுவீங்க, 45க்கு 1 யூஸ் பண்ணிடுவீங்க, tan 90க்கு அன்டிஃபைன்னு சொல்லிடுவீங்க. இந்த 30க்கும் 60க்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும், √3யா 1/√3யா அப்படின்ட்டு. tan அப்படிங்கிறது எப்பயுமே இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் கண்ணா. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகி தான் போயிட்டுருக்கும். அப்போ 0 விட 1/√3ங்கிறது கிரேட்டராக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் tan 45க்கு 1 இல்லைங்களா, 1/√3யை விட 1 கிரேட்டராக இருக்கும். அண்ட் 1ஐ விட tan 60ஓட வேல்யூ √3 இல்லைங்களா, √3ஓட வேல்யூ என்னது 1.732, அது கிரேட்டராக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் 90க்கு அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனுங்கிறது டேனுங்கிறது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வராது. அப்போ ஆங்கிளுக்கு பதிலாக என்ன கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். சப்போஸ் கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வேல்யூ ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க, அதில் இருந்தும் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா ஆங்கிளை கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீ இதே ஃபார்மேட்டை ரிவர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப். ஆல்ரெடி நம்ம ஸ்லோப் பார்த்தோம். என்ன பார்த்தோம், தீட்டா கிவனாக இருந்தால், தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் கிவனாக இருந்தால் tan θ யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். சப்போஸ் எனக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் கிவனாக இல்லை, பட் 2 பாயிண்ட்ஸ் கிவனாக இருக்குது. அந்த பாயிண்ட் a ஆஃப் x1, y1னும் b ஆஃப் x2, y2ங்கிற பாயிண்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 minus x1, that is difference in y coordinate. y coordinateல இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, that is difference in y coordinate divided by difference in x coordinate, that is x2 minus x1. ஆக்சுவலி இங்கே பாருங்க, தீட்டா இங்கே தானே இருக்குது. ஸ்லோப்க்கு நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம், tan θன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ தீட்டா இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு இல்லையா, இதுவும் ஈக்குவலாக இருக்கும், பிகாஸ் இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இல்லைங்களா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே அந்த லைன் மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா. ஸோ இந்த ஆங்கிளும் தீட்டாவாக தான் இருக்கும், ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் பாருங்கள் என்ன இருக்கும் உங்களுக்கு, இந்த பாயிண்ட் தான் இருக்கும், இது அட்ஜசென்ட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ tan θக்கு என்ன ரேஷியோக்கான ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். ஸோ அது மூலியமாகவும் நமக்கு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலாவுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? கிளியரா? ஸோ அப்போ பாயிண்ட் கிவனாக இருந்தால் ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம் கண்ணா. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் ஜாயின் the points 14, 10 and 14, -16 -6. இந்த question பாருங்க, செப்டம்பர் 2000
2019ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்லோப்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? 2 பாயிண்ட்ஸ் கிவனாக இருந்துச்சு அப்படின்னா y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ பாயிண்ட்ஸ் பாருங்க, x1 y1 x2 y2. ஓகேங்களா? y2 minus y1. ஓகேங்களா? ஸோ -6 minus 10 divided by x2 minus x1. x2 14 minus 14. 14 minus 14 நமக்கு என்ன சேஞ்ச் ஆகிடும்ப்பா? 0வா சேஞ்ச் ஆகிடும். ஸோ -6 minus 10 divided by 0. So any number divided by 0 equal to -16 divided by 0 is equal to undefined. So இதுவும் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? any number divided by 0 divided by any number அப்படின்னா நமக்கு 0ன்றது தெரியும். அதுவே any number divided by 0 அப்படின்னா undefined. இதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எழுதிடாதீங்க. ஓகேங்களா? 0 divided by any number அப்படின்னா 0 and any number divided by 0 அப்படின்னா undefined. ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ்டேக் காமனாக எல்லாரும் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால தான் இங்கே இந்த கொஷின் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ any number divided by 0 அப்படின்னா undefined. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19லையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாடலில் இந்த கொஷினும் உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. என்னென்னா ஆகஸ்ட் 22லையும் ஜூன் 23 இயர்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 5,√5 வித் த ஸ்லோப் ஆரிஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்க்கு ஆரிஜின் அப்படின்னா டக்குன்னு உனக்கு கிளிக் ஆகாது. ஆரிஜின் அப்படின்னா என்ன? ஆர்ஜின் அப்படின்னா 0,0. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை x1 y1 ஆகும், இந்த பாயிண்ட்டை x2 y2 ஆகும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் சேம் ஸ்லோப் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான ஸ்லோப் கிடைக்கும். ஓகேங்களா? கிளியரா? த நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் த பேரலல் லைன்ஸ். இப்போ ஸ்லோப்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? சிங்கிள் லைனுக்கு ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, சப்போஸ் நான் 2 லைன்ஸ் பேரலாக இருக்குது, அப்போ அதனோட ஸ்லோப்ஸ் எப்படி இருக்குது, இல்லை ஒரு லைனுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 2 நான்-வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் பேரலல் if and only if their slopes are equal. 2 லைன்ஸ் பேரலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனோட ஸ்லோப்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அந்த ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உனக்கு ஆங்கிளும் கொடுத்துருக்கலாம், 2 பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கலாம். தட் இஸ் நாட் அ மேட்டர். பட் 2 பேரலாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அதனோட ஸ்லோப் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லோப் ஈக்குவல் அப்படின்னா அந்த 2 லைனும் கம்பல்சரி பேரலாக தான் இருக்கும். தட்ஸ் வை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப் கொடுத்துருக்காங்க. ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப்னா கான்வர்சஸ்னு ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது பேரலாக இருந்தால் ஈக்குவலாக இருக்கும், ஸ்லோப் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக பேரலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனோட மீனிங். ஓகேங்களா? கிளியரா? ஸோ அப்போ கொஷின் எப்படி இதில் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு லைன் கொடுத்துட்டு அது மேலே இருக்கிற பாயிண்ட்டையோ ஆங்கிளையோ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. சிம்பிள். ஃபர்ஸ்ட் லைனுக்கு என்ன ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ அதே தான் உங்களுக்கு பேரலல் லைனுக்கான ஸ்லோப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், பர்பெண்டிகுலர் லைன்ஸ். பர்பெண்டிகுலர் லைன்ஸ் பாருங்க, 2 லைன்ஸ் பர்பெண்டிகுலராக இருக்குது, ஒரு லைனோட ஸ்லோப் m1, அனதர் லைனோட ஸ்லோப் m2 இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே பர்பெண்டிகுலர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் m1 into m2 is equal to -1. ஓகேங்களா? 2 லைன்ஸ் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அதனோட ஸ்லோப்போட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா -1க்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் பாருங்கள், லாஸ்ட் பேரலல் கண்டிஷன்லையும் சரி பர்பெண்டிகுலர் கண்டிஷன்லையும் சரி என்ன விஷயம் இருக்குது? நான் வெர்டிக்கல் அப்படிங்கிற வேர்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த இடத்துல நான் வெர்டிக்கல்? சாதாரணமாக லைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? ஏன் நான் வெர்டிக்கல்னு சொல்கிறாங்கன்னா, வெர்டிக்கல் லைனுங்கிறது என்னது? ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற லைனை தான் நம்ம வெர்டிக்கல் லைனுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வெர்டிக்கல் லைன் அப்படின்னா நமக்கு அங்கே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் என்னக்கண்ணா இருக்கும்? 90 டிகிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ tan 90யோட வேல்யூ என்னது? அன்டிஃபைன். அங்கே ஸ்லோப்பையே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னா அது எப்படி நமக்கு பேரலல் கண்டிஷனையோ பர்பெண்டிகுலர் கண்டிஷனையோ வெரிஃபை பண்ணும்? அதனால தான் எல்லா இடத்துலையுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் வெர்டிக்கல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய எல்லா லைனுமே வெர்டிக்கல் லைனை தவிர ரிமைனிங் இருக்கிற லைனை தான் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா ஸ்லோப்புங்கிறப்ப அன்டிஃபைனாக மாறிடும் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், த லைன் P passes through the points 3, -2, 12, 4 and the line Q passes through the point 6, -2 and 12, 2 is P is parallel to Q அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போது 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Pங்கிற லைன், இந்த Pங்கிற லைன் மேலே 2 பாயிண்ட் இருக்குது அண்ட் Qங்கிற லைன் கொடுத்துருக்காங்க, அது மேலேயும் நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது.
ஓகேங்களா? இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு லைன் மேலேயும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 2 லைனும் உனக்கு பேரலா இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பேரலா இல்லையான்னு செக் தான் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கணும் நமக்கு? கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? பேரல் அப்படின்னா எப்படி இருக்கணும்? m1 is equal to m2ன்னு வரணும். அப்போ பாயிண்ட்ஸ் கிவனாக இருக்குது. தீட்டா கிவனாக இருந்தால் tan தீட்டா யூஸ் பண்ணியிருப்போம். பாயிண்ட் கிவனாக இருந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? y2 minus y1 divided by x2 minus x1 யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இந்த லைனோட ஸ்லோப்பையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த லைனோட ஸ்லோப்பையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை பேரலல்னு சொல்லுவோம். அதர்வைஸ் நாட் பேரலல் லைன்ஸ்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லோப்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும்? y2 minus y1 divided by x2 minus x1. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, Pங்கிற லைனுக்கான பாயிண்ட் என்னன்னா 3, -2 and 12, 4. ஸோ ஃபார்முலா நமக்கு என்ன? y2 minus y1. This is x1, y1. So this is x2, y2. So y2 minus y1. So minus of minus அப்படிங்கிறப்ப இது என்னவா சேஞ்ச் ஆயிடும் கண்ணா? பிளஸ்ஸா சேஞ்ச் ஆயிடும் இல்லையா? So 4 plus 2. And next பாருங்க, x2 minus x1. 12 minus 3. So 4 plus 2 is 6. 12 minus 3 is 9. So இதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னா 3 டேபிள் எல்லாம் கேன்சல் பண்ணுறப்ப இங்கே 2 times, இங்கே 3 times இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்னா 2/3. சேம் மெத்தடில் Qவோட இதுவும் y2 minus y1 divided by x2 minus x1 போட்டிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குது? 4/6. ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு 2/3 கிடைக்குது. இப்போ பாருங்க, m1 2/3 and m2 என்னவா இருக்கு கண்ணா? 2/3 இருக்கு. So m1 is equal to m2. Therefore the slope of the line P is equal to slope of the line Qங்கிற பட்சத்தில் so line P is parallel to Q இருக்கும். So இதே மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு எப்படியும் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 லைன்ஸும் பர்பெண்டிகுலரான்னு செக் பண்ண சொல்லலாம். ஸோ அப்போ பர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கண்ணா? m1 into m2 is equal to -1. இந்த m1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, m2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அது வந்து ஆங்கிள் கிவனாகவும் இருக்கலாம் ஆர் பாயிண்ட்ஸ் கிவனாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ m1ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, m2வும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அதனோட ப்ராடக்ட் -1க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா கிவன் லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர், அதர்வைஸ் நாட் அ பர்பெண்டிகுலர்னு சொல்லிடுவோம். ஸோ இதே கொஷினை எப்படியும் நமக்கு ரிவர்ஸ் ஃபார்மில் கேட்கலாம்ப்பா. கிவன் 2 lines are parallel, then find the value of k அப்படி கேட்கலாம். அப்போது m1 is equal to m2. ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, செகண்ட் லைனோட ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அண்ட் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அந்த அன்னோன் வேல்யூவை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே சேம் வே தான் பர்பெண்டிகுலர் லைன் அவங்களே கிவனில் கொடுத்துட்டு கேவோட வேல்யூ ஆர் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, செகண்ட் லைனோட ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி -1க்கு ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அன்னோன் வேல்யூவை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 2 marks மாடல் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 5 marks. ஓகேங்களா? ஸோ ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அ பேரலோகிராம். ஸோ 4 points கிவனாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இது பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத அவங்களோட கொஷின். ஓகேங்களா? அப்போ பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணால் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம்? ஸ்லோப்போட ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ பேரலோகிராம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். பேரலோகிராமாக இருந்தால் எப்படி இருக்கணும் கண்ணா? நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கணும் அண்ட் ஈக்குவலாகவும் இருக்கும் அண்ட் டயகனல் பைசெக்ட் ஈச் அதராகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம ஸ்லோப் யூஸ் பண்ணுறதுனால ஸ்லோப்போட ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்லோப்ஸ் எப்படி வரணும்? ஆப்போசிட் சைட்ஸோட ஸ்லோப்பு ஈக்குவலாக வரணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஏபியோட ஸ்லோப்பும் சிடியோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை ஏபிசிடி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 4 சைட்ஸ்க்கான ஸ்லோப்பையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா 2 points கிவனாக இருந்ததுன்னா ஸ்லோப்க்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா கண்ணா? அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடியாக இருந்துச்சு அப்படின்னா implies AB is parallel to CD இருக்கும். In the same way slope of BC is equal to slope of AD இருந்துச்சு அப்படின்னா BC is parallel to AD இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்போசிட் சைட்ஸாக என்ன கிடைச்சிருச்சு நமக்கு?
parallelனு தெரிஞ்சிருச்சு. therefore these points are form a parallelogram சொல்லிடுவோம். சப்போஸ் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நமக்கு நாட் அ parallelogram அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெபீசியம் கொடுத்துருக்காங்க. இப்போ parallelogram அப்படிங்கிறப்போ நமக்கு 2 pair of opposite sidesம் parallel-ஆக இருக்கும். பட் ட்ரெபீசியம் அப்படிங்கிறப்போ 1 pair of opposite sides மட்டும்தான் நமக்கு parallel-ஆக இருக்கும். another side parallel-ஆக இருக்காது. ஸோ அப்போ இதே மாதிரி நம்ம 4 sidesக்கும் parallel நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்பீங்க. அதில் எந்த ஆப்போசிட் சைட்ஸோட இது ஈக்குவல் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அண்ட் another one வந்து ஈக்குவலா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரெபீசியம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஃபைனலாக ஆன்சர் எழுதுறோம். இந்த சம்மை பொறுத்த வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபியும் ஏபியோட ஸ்லோப்பும் சிடியோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். எது ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது? பிசியோட இதுவும் ஏடியோட இதுவும் ஈக்குவலாக இருக்காது. ஜஸ்ட் மைனஸ் மட்டும்தான் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் 3/4 இருக்கும், இதுக்கும் 3/4 இருக்கும். ஒன்று +3/4ஆகவும் இன்னொன்று -3/4ஆகவும் இருக்கும். நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ கிளியராக கால்குலேட் பண்ணிங்கன்னா தான் அந்த மைனஸ் நீங்கள் தெரியும். இல்லைனா நீங்கள் உடனே அதை வந்து நாட் அ ட்ரெபீசியம் அப்படின்னு எழுதிடுவீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்கள். மைனஸ் வேரியஸ் ஆனாலும் அது நாட் ஈக்குவல் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கும். பட் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். கொஸ்டின் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ அங்கே எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதிலே உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் கிவனாக இருக்கிறப்போ ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணுதா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா நீங்கள் 3 சைட்ஸுக்குமே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க? ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க. அதில் ரெண்டோட ப்ராடக்ட் வந்து -1க்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம M1 M2 அண்ட் M3 இந்த 3 ஸ்லோப்ஸுமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிளுக்கு நார்மலாக ஒரு ட்ரையாங்கிளுக்கு M1 M2 M3 3யுமே 3 வெர்டசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 சைட்ஸ்க்கான ஸ்லோப்பையுமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் எது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் -1க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படி -1க்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த ரெண்டு சைடும் கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். அதர்வைஸ் நாட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அதுலேயே இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு யூஸ் பண்ணி கேட்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணியும் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறப்போ அந்த டிஸ்டன்ஸோட ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியும் ப்ரூவ் பண்ணணும். வித்தவுட் பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா ஸ்லோப்போட கான்செப்டோட மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் தான் செகண்ட் எக்ஸசைஸில் உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் கிளியர் ஆகிட்டிங்களா? தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது 5.3. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஈக்குவேஷனாகவே ஜென்ரலாக ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்ன மாதிரியெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது? ஹரிசாண்டலாக இருக்கலாம், அண்ட் எப்படி இருக்கலாம்? வெர்டிக்கலாக இருக்கலாம். ஓகேங்களா? ஹரிசாண்டலாக இருக்கலாம் அண்ட் வெர்டிக்கலாக இருக்கலாம். அதர்வைஸ் நெய்தர் வெர்டிக்கல் நார் ஹரிசாண்டல். வெர்டிக்கலாகவும் இல்லாமல் ஹரிசாண்டலாகவும் இல்லாமல் இருக்கலாம். இதை தவிர வேறு ஏதாவது டைப்ஸ் இருக்கா? இல்லை. ஒன்று வெர்டிக்கலாக இருக்கலாம், ஹரிசாண்டலாக இருக்கலாம், நெய்தர் வெர்டிக்கல் நார் ஹரிசாண்டலாக இருக்கலாம். ஸோ இந்த 3 டைப்பில் தான் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்க போகுது. ஸோ இதனோட ஈக்குவேஷன்ஸை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் பார்க்குறோம். நார்மலாக ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸும் அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைனோட பேரலாக இருக்கிற லைன்ஸையும் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எப்பயுமே பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுவோம் இல்லையா? கிராஃப் ட்ரா பண்ணுறப்போ ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்கீங்களா? எந்த இடத்துல நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணாலும் அந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுவோம்? 2,0 3,0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் எந்த பிளேஸில் மார்க் பண்ணிங்கனாலும் ஒய் கோஆர்டினேட் என்ன தான் இருக்கும்? நமக்கு 0வாக தான் இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் என்னவாக இருக்கும்? y is equal to 0. That is first point. The equation of x-axis is y is equal to 0. ஓகேங்களா? and parallel to x-axis. அப்போ parallel to x-axis above-ஆவும் இருக்கலாம், below-ஆவும் இருக்கலாம். ஸோ above-ஆ இருக்கிறப்ப அதனோட இது பாசிட்டிவாகவும், பிலோவாக இருக்கிறப்ப அதனோட இது நெகட்டிவாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கேயுமே இந்த லைன் மேலே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4ன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2,4 இருக்கும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? 3,4 இருக்கும். இந்த லைன் எல்லா பிளேசஸ்லேயும் அந்த 4ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அபோவாக இருக்கிறப்போ அந்த கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். பிலோவாக இருக்கிறப்ப நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் the equation of the straight line
parallel to x-axis is y is equal to plus or minus k ன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ above-னா பாசிட்டிவ் அண்ட் below-னா நெகட்டிவ். அப்போ இந்த k அப்படின்னா இந்த k மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், ஏன்னு கூட சொல்லிக்கலாம் ஆர் பின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வெறும் கான்ஸ்டன்ட் தான், அது ஒரு நம்பர், தட்ஸ் ஆல் ஓகேங்களா. அது அபோவாக இருக்கிறப்ப ப்ளஸ்ஸாக இருக்கும், பிலோவாக இருக்கிறப்ப மைனஸாக இருக்கும் ஓகேங்களா. கிளியரா? ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் y is equal to 0. parallel to x axis அப்படிங்கிறது என்னவா இருக்கும் நமக்கு, y is equal to plus or minus கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் பாருங்க வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் அப்படின்னாவே நமக்கு என்ன தோணும், y axis and parallel to y axis தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்க y axis மேலே எப்பயுமே எக்ஸோட பாயிண்ட் என்னவா இருக்கும், 0வா தான் இருக்கும். therefore the equation of y axis is x is equal to 0 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனோட parallel லைன் இந்த லைன் மேலே அந்த எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இந்த சைடு இருக்கிறப்ப பாசிட்டிவாகவும் இங்கே நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறப்ப நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, the equation of the straight line parallel to y axis is x is equal to plus or minus c. ஸோ இந்த சிக்கு பதிலையும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா சிங்கிறது கான்ஸ்டன்ட் தான் ஓகேங்களா. கிளியரா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் y axis is x is equal to 0, parallel to y axis is x is equal to plus or minus k ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம் பார்க்கலாம் ஓகேங்களா. find the equation of the straight line passing through 5,7 and is first question பாருங்க parallel to x axis. ஸோ parallel to x axis னா ஈக்குவேஷன் என்ன, y is equal to constant ஓகேங்களா. நெக்ஸ்ட் parallel to y axis. parallel to y axis னா x is equal to constant. ஸோ அங்கே என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இது x கான பாயிண்ட், இது y கான பாயிண்ட். ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஓவர் ஓகேங்களா. தென் இந்த கொஷினை இப்படி சிம்பிளாக இப்போ parallel to x axis y axisனு கேட்காம நமக்கு எப்படியும் கேட்கலாம்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சிஸ்னு கேட்கலாம். ஸோ அப்போ கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னா அங்கே எக்ஸ் ஆக்சிஸும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒய் ஆக்சிஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே இருக்கிற கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் parallel to x axis. parallel to x axisனா y is equal to constant ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள் y is equal to constant y கோஆர்டினேட். ஸோ b யோட வேல்யூ c. நாம் என்ன கொடுத்துக்கலாம்னு சொன்னேன், c-யும் கொடுத்துக்கலாம் b-யும் கொடுத்துக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போ y கோஆர்டினேட் என்ன இருக்குன்னா 7. ஸோ b is equal to 7. therefore இந்த பிளேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணிப்போம், 7 யூஸ் பண்ணிப்போம். therefore the required equation is equal to y is equal to 7. இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படியும் சேஞ்ச் பண்ணி உனக்கு 1 மார்க்கில் கொடுக்கலாம் அப்படின்னா y minus 7 is equal to 0ன்னு கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ y minus 7 is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்படி ஒன்று தெரியல அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ இந்த RHSல இருக்கிறது LHS கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா. இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, the equation of any straight line parallel to y axis. y axisக்கு parallel-ஆ இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் தான் கேட்டாங்க இல்லையா. அப்போ எனி லைன் parallel to y axis-ஓட ஈக்குவேஷன் என்னன்னா x is equal to c. ஏன் நான் இங்கே பாசிட்டிவ் மட்டும் எடுத்திருக்கேன்னா பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது, ஸோ அதனால் நான் பாசிட்டிவ் மட்டும் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ சிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட்டை ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் என்ன 5. ஸோ சியோட வேல்யூ 5. இந்த பிளேஸில் 5 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா x is equal to 5. திஸ் இஸ் த ரெக்வயர்டு ஈக்குவேஷன். இதனோட அனதர் ஃபார்ம் எப்படி இருக்கலாம் கண்ணா, நமக்கு x minus 5 is equal to 0ன்னு இருக்கலாம் ஓகேங்களா. கிளியரா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெய்தர் வெர்டிக்கல் நார் ஹரிசாண்டல். அதாவது இப்போ நம்ம ஹரிசாண்டல் லைனுக்கான ஈக்குவேஷனும் பார்த்துட்டோம், வெர்டிக்கல் லைனுக்கான ஈக்குவேஷனும் பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அடுத்த மாடல் என்ன அப்படின்னா வெர்டிக்கலாகவும் இல்லாமல் ஹரிசாண்டலும் இல்லாமல் இருக்கிற லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனோட ஸ்ட்ரெயிட் லைனை என்னென்ன ஃபார்மில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான். அதாவது கிவன் இன்ஃபர்மேஷன் நமக்கு என்னவா இருக்கோ அதை பொறுத்து நமக்கு அந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. கிவன் இன்ஃபர்மேஷன் ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம், ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம், 2 பாயிண்ட் ஃபார்ம், இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படிங்கிற 4 ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த 4மே எதை பொறுத்து அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை பொறுத்து தான் ஓகேங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் என்ன இருக்குது, ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்மை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ ஸ்லோப் இன்டர்செப்ட்னா ஸ்லோப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 2 மெத்தட் நம்ம சொன்னோம். என்னது, டீட்டா கிவனாக இருந்துச்சு அப்படின்னா டான் டீட்டா, அதுவே நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிவனாக இருந்ததுன்னா y2 minus y1 divided by x2 minus x1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்து இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இன்டர்செப்ட்? ஸோ இன்டர்செப்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் கண்ணா ரொம்ப ஈஸி. என்னன்னா ஒரு லைன் ஆரிஜின்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில்
ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அதுக்கு பேர் தான் ஒய் இன்டர்செப்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்ஜின்லேருந்து அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோ அதுதான் எக்ஸ் இன்டர்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஆர்ஜின்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது எக்ஸ் இன்டர்செப்ட். ஒய் ஆக்சிஸில் அந்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அதனோட நேம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒய் இன்டர்செப்ட்னு சொல்கிறோம். அப்போ ஸ்லோப்பும் இன்டர்செப்ட்ஸும் கிவனாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒய் இன்டர்செப்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா y is equal to mx plus cன்னு யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் கொஷினில் எக்ஸ் இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா y is equal to m into x minus d. மிஸ் நாம் இந்த மாதிரி சம் போடவே இல்லையே, சம் போடலை, பட் நோட்டில் உனக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி சம் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? y is equal to m into x minus d. ஸோ அப்போ கிவன் இன்ஃபர்மேஷனில் எக்ஸ் இன்டர்செப்ட் இருக்கா y இன்டர்செப்ட் இருக்காங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. அப்போ இன்டர்செப்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணாமையும் அவங்க சொல்லுவாங்க என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த லைன் போயிட்டுருக்கு, ஒய் ஆக்சிஸில் இவ்வளோ ஆர்ஜின்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இன்டர்செக்ட் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போ அதுவுமே எதை தான் மீன் பண்ணுது அப்படின்னா y இன்டர்செப்ட் எக்ஸ் இன்டர்செப்டை தான் மீன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ கிளியராக கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சம்மை கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளியரா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் whose slope is 5 and y intercept is -9. ஸோ இப்போ நமக்கு ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்? y is equal to mx plus c. ஓகேங்களா? ஸோ mங்கிறது ஸ்லோப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க அண்ட் cங்கிறது -9 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணுங்க 5 into x -9. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஈக்குவேஷனை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும்னா எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ y இந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. 5x minus y minus 9 is equal to 0. This is the required equation. ஓகேங்களா? கிளியரா? ஸோ ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்மில் அதனோட ஈக்குவேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம். ஸோ இப்போ லாஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்மில் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் கிவனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்மேட்டை யூஸ் பண்ணும்? தட் இஸ் அந்த ஸ்லோப்புங்கிறது டீட்டாவாகவும் இருக்கலாம், பாயிண்ட்ஸை வச்சு நீ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஓகேங்களா? அனதர் அந்த லைன் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா x1 y1ங்கிற பாயிண்ட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்லோப்பையும் பாயிண்ட்டும் கிவனாக இருக்கிறப்ப என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா y minus y1 is equal to m into x minus x1. mங்கிற ஸ்லோப்பு அண்ட் x1 y1ங்கிறது அதனோட பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாங்க. The equation of the straight line with the slope m and passing through the origin. What is origin? Origin நம்ம என்னன்னு சொன்னோம்? 0,0. அப்போ ஸ்லோப் என்னன்னு சொல்லியிருக்காங்க? நமக்கு எம்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ தான் லாஸ்ட் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். என்னது? ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் கிவனாக இருந்தது அப்படின்னா y minus y1 is equal to m into x minus x1. ஸோ இந்த x1 y1ஓட பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கங்க? 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு ஈக்குவேஷன் என்னவா சேஞ்ச் ஆகிடும்? y is equal to mxன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ ஆர்ஜின் வழியாக பாசஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y is equal to mx. இது 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் சம் பார்க்கலாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 3,-4 and having a slope -5 divided by 7. ஸோ இந்த கொஷின் பாருங்க 2 இயர்ஸ் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, May 22 and May 24ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிவன் பாயிண்ட் x1 y1 என்னங்க? 3,-4 and m அப்படிங்கிற பாயிண்ட் என்னக்கன்னு? -5 divided by 7. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் கிவனாக இருந்தால் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்? y minus y1 is equal to m into x minus x1. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு x1 y1. ஸோ x1 y1க்கு அப்ளை பண்ணுங்க. y minus y1 ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறிடும்? நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? அண்ட் ஸ்லோப் எம்ங்கிற வேல்யூ என்னது? -5/7. எக்ஸ் மைனஸ் x1ஓட பாயிண்ட் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த சைடு வரப்போ என்னவா மாறிடும்? நமக்கு மல்டிபிகேஷனாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அண்ட் மல்டிப்ளை பண்ணுறப்போ
காமனாக எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. கிடையாது, அங்கே இருக்க காமன் ப்ராக்கெட் இருக்குன்னா நம்ம இங்கே 7y-ஓடையும் ப்ராடக்ட் பண்ணணும், 4-ஓடையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த -5 x-ஓடையும் ப்ராடக்ட் பண்ணணும், 3-ஓடையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது சின்ன விஷயம் தான், பட் ஆனால் இதனால கூட சென்டர் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா 7y + 28, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுங்க, இங்கே -5x + 15 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன் சைட் கொண்டு வாங்க. என்ன மைண்டில் வச்சுக்கணும்னு சொன்னேன், எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அப்போ ஃபைனலாக உனக்கு ஈக்குவேஷன் என்னன்னு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 5x + 7y + 13 = 0. சிம்பிளுங்க, ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற லாஜிக் மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். மற்றபடி ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அண்ட் பேசிக்காக நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் ஃபார்ம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்கிற 2 பாயிண்ட்ஸ் கிவனாக இருக்குது. ஏங்கிற பாயிண்ட் x1 y1 ஆகும், பிங்கிற பாயிண்ட் x2 y2 ஆகும் இருந்துச்சுன்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் எந்த ஒரு லைன் எடுத்துக்கிட்டாலுமே அந்த லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த லைன் மேலே இருக்க 2 பாயிண்ட் கொடுக்குறப்போ அந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா y - y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். a cat is located at the point -6, -4 in xy plane. A bottle of milk is kept at 5, 11. The cat wish to consume the milk traveling through the shortest possible distance. Find the equation of the path it needs to take its milk அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னாவே அது கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் மட்டும்தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து அது லாங் பாத்தாக தான் இருக்கும். அந்த பாத்தோட ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி கண்ணா இங்கே 2 பாயிண்ட் ஃபார்ம் ஈக்குவேஷன் தான். உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்மன் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட் இருக்கிற பாயிண்ட்டும் மில்க் இருக்கிற பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த பாத்தோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே டைரெக்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 2 பாயிண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. இதை 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. உங்களோட லக் 5 மார்க்லையும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதை அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட் பாருங்க, -6, -4 and 5, 11. ஸோ 2 பாயிண்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா? y - y1 divided by y2 - y1 is equal to x - x1 divided by x2 - x1. ஸோ பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க, x1 y1 x2 y2. ஓகேங்களா? ஸோ y - y1, y1ஓட பாயிண்ட் என்னக்கன்னா -4. இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ்னா என்ன சேஞ்ச் ஆகிடும், நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும் இல்லைங்களா? அண்ட் y2 - y1 11 மைனஸ் ஆஃப் மைனஸ்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட் பாருங்க, x - x1, x1ங்கிற பாயிண்ட் -6. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னவா சேஞ்ச் ஆகும், ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ x + 6 divided by x2 - x1. 5 மைனஸ் ஆஃப் மைனஸ்னா ப்ளஸ்ஸு. ஸோ 5 + 6ங்கிறது நமக்கு 11 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் ரெண்டுலையுமே வேல்யூ இருக்கு இல்லைங்களா? நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கணும். ஸோ 11 × y + 7, 15 × x + 7. இங்கே என்ன கேர்ஃபுல்லாக போடணும்னு சொன்னேன், ப்ராக்கெட்குள்ளே இருந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ கம்பல்சரி கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். 11y + 44, அங்கே 15x + 90. ஸோ அதை கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ எக்ஸ் அந்த சைடு இருக்கனால எல்லா LHS வேல்யூவும் RHSக்கு சேஞ்ச் பண்ணி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? the equation of the path is 15x - 11y + 46 is equal to 0. This is the required path. ஓகேங்களா? கிளியருங்களா? ஓகே. the next பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செப்ட் ஃபார்ம். ஆல்ரெடி நம்ம இன்டர்செப்ட்னா என்னன்னு பார்த்தோம். எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னா ஆர்ஜன்லேருந்து அந்த லைன் எக்ஸ் ஆக்சஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ் இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். அதே ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒய்
இன்டர்செப்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஏவாகவும் ஒய் இன்டர்செப்ட் பி ஆகும், அதாவது ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீ உடனே இங்கே 12 இருக்குது மேம், இங்கே 17 இருக்குது, ஜஸ்ட் காமனாக ஜென்ரல் ஃபார்மில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஏ எக்ஸ் இன்டர்செப்ட் ஏவாகவும் ஒய் இன்டர்செப்ட் வந்து பியாகவும் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இன்டர்செப்டும் ஸ்லோப்பும் கொடுக்குறப்ப நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணிப்போம்? ஒய் இன்டர்செப்டாக இருந்தால் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, அதுவே எக்ஸ் இன்டர்செப்டாக இருந்ததுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டி. ஆனால் இதில் ரெண்டுமே இன்டர்செப்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம் கண்ணு. ஃபைண்ட் த இன்டர்செப்ட் மேட் பை த லைன் 4x minus 9y plus 36 is equal to 0 on the coordinate axis. பிஃபோரே நான் சொன்னேன் கோஆர்டினேட் ஆக்சிஸ்னால் என்ன மீனிங்? எக்ஸ் கோஆர்டினேட்டையும் சொல்லியிருப்பாங்க அண்ட் ஒய்யும் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே எக்ஸ் இன்டர்செப்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒய் இன்டர்செப்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கிவன் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 4x minus 9y plus 36 அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன். எக்ஸ் இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி இருந்தது நமக்கு? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது கான்ஸ்டன்ட் 1 இருக்கணும். இங்கே கான்ஸ்டன்ட் என்ன கண்ணா இருக்குது? 36 இருக்கு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கான்ஸ்டன்ட்டை ஆர்ஹெச்எஸ்க்கு சேஞ்ச் பண்ணுங்க. ப்ளஸ் 36 நெக்ஸ்ட் சைடு போகிறப்ப என்னவா மாறும்? நமக்கு மைனஸ் 36 தான் மாறும். ஓகேங்களா? ஸோ அண்ட் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கணும்? ப்ளஸ் 1 இருந்துச்சு. அப்போ நம்ம டிவைட் பண்ண வேண்டிய இங்கே ப்ளஸ் 1 ஆகணும்னா நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும்? மைனஸ் 36 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ டிவைடிங் பை மைனஸ் 36 போத் சைடும் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம டிவைட் 36 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும்னு பாருங்க. எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் 9 பிளஸ் ஒய் டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இதை இன்டர்செப்ட் ஃபார்மோட நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னது? எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே ஏங்கிறது தான் நமக்கு எக்ஸ் இன்டர்செப்ட். அப்போ ஏங்கிற பிளேஸ்ல என்ன கணா இருக்கு? மைனஸ் 9. therefore எக்ஸ் இன்டர்செப்ட் இஸ் மைனஸ் 9 and y இங்க bங்கிற பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 4. so y இன்டர்செப்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 4. ஓகேங்களா? கிளியரா? ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இன்டர்செப்டை கொடுத்துட்டு ஈக்குவேஷனும் கேட்கலாம். அப்போ இன்டர்செப்டை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் 9 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா சேம் ஈக்குவேஷனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ கொஷின்ஸை எப்படி ஆல்டர்னேட்டிவாகவும் கேட்கலாம். உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இன்டர்செப்ட் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே இன்டர்செப்ட் கொடுத்துட்டு உனக்கு ஈக்குவேஷன் கேட்குறாங்க அப்படின்னா அதனோட ரிவர்ஸ் ஃபார்ம் தான். அண்ட் ஒன் திங் உங்கள் மைண்டில் இருக்கணும் என்ன அப்படின்னா இந்த இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறப்போ இந்த இடம் கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். அண்ட் இங்கே எதுவுமே கோஎஃபிஷியன்ஸ் 1 தவிர வேறு எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. சப்போஸ் இங்கே 4 இருக்குன்னா அதை எங்கே கொண்டு வந்துடணும்? நீங்கள் மைனஸ் 9 டிவைடட் பை 4 மாறிடும். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் எப்படி கம்பேர் பண்ணுறப்ப பாருங்க, இங்கே 1னா இங்கேயும் 1 தான் இருக்கணும், இங்கே ப்ளஸ்னா இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்கணும். அதை தவிர வேறு எது இருந்தாலும் அது எல்லாமே எங்கே வந்திருக்கணும்? நமக்கு டினாமினேட்டரில் கொண்டு வந்திருக்கணும். அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாடலில் இருக்கிற கொஷின் செப்டம்பர் 21 கேட்டிருக்காங்க. அந்த கொஷினை தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னா 3x minus 2y minus 6 is equal to 0. ஸோ இதனோட இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா a is equal to 2, b is equal to minus 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ இதுவும் இன்டர்செப்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷனும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ அப்போ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரலையும் நமக்கு 5 மார்க்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் passes through the 5,7 and makes the intercept on x-axis equal in magnitude but opposite in sign. இந்த மாடல் கொஷின்ஸும் ஆல்டிடியூட் மீடியனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த கொஷின்ஸ் தான் 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஈக்குவல் இன் மேக்னிடியூட், தட் மீன்ஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கு. ஓகேங்களா? பட் ஆப்போசிட் இன் சைன். சைனில் எப்படி இருக்குமா? ஆப்போசிட்டாக இருக்குமா? தட் மீன்ஸ் எக்ஸ் இன்டர்செப்ட் பாசிட்டிவ்னா ஒய் இன்டர்செப்ட் நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் நெகட்டிவாக இருந்தால் ஒய் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் சைன்னு சொல்லியிருக்காங்க. அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட் த எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ அப்படின்னா அண்ட் ஒய் இன்டர்செப்ட் இஸ் மைனஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னக்கன்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸ் இன்டர்செப்ட் என்னென்னு எடுத்திருக்கோம்? ஏ. y intercept என்னன்னு எடுத்திருக்கோம்? மைனஸ் ஏ. ஸோ இதை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை மைனஸ் ஏ. ஏன்னா இது மேக்னிடியூட் சேமாக இருக்கும், ஆப்போசிட் சைனாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மைனஸை நியூமரேட்டர் கொண்டுட்டு போயிடலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சேஞ்ச் ஆயிரும். அப்போ டினாமினேட்டர் ரெண்டு என்னவா இருக்கும்? நமக்கு சேமாக இருக்கும். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம்? ஒன்று எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிப்போம், இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். இங்கே சேம் தான். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை 4 டிவைடட் பை ஏ. ஸோ இந்த ஏவை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 1 இன்ட்டு ஏ என்னவா சேஞ்ச் ஆகிடும்? ஏவா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் நமக்கான ஈக்குவேஷன். பட் ஏங்கிறது என்னவா இருக்குது? நமக்கு அன்னவுனாக இருக்குது. இந்த அன்னவுன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 5,7 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 5ம் ஒய்க்கு பதிலாக 7ம் அப்ளை பண்ணுங்க. ஸோ 5 மைனஸ் 7 ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு பாருங்க, -2 கிடைச்சிருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2. இந்த -2 இந்த சைடு வந்து என்னக்கன்னா சேஞ்ச் ஆகும், ப்ளஸ்ஸாக மாறும் இல்லையா? ஸோ அதனால தான் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா, கிளியரா? ஸோ இதே கொஷின்ஸை நமக்கு இன்னும் வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் மாடலில் கேட்கலாம் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஆர் இன் த ரேஷியோ 3:5 அப்படின்னு கேட்கலாம். அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3Kவாகவும் பியோட வேல்யூவை 5Kவாகவும் வச்சு போடுவோம். அது இதே ஃபார்மேட்டில் இந்த இடத்துல நமக்கு என்ன எடுத்துக்கணும்? நம்ம 3K அண்ட் இங்கே 5Kன்னு எடுத்துக்கிட்டு எல்சிஎம் எடுத்து நம்ம போடுவோம். அண்ட் அடுத்து அனதர் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சம் ஆஃப் த இன்டர்செப்ட் இஸ் 7 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கும். ஓகேங்களா. அப்போ சம் ஆஃப் த இன்டர்செப்ட் அப்படிங்கிறப்போ ஏ பிளஸ் பியோட வேல்யூ 7. இப்போ ஒரு இன்டர்செப்டை நீங்கள் ஏவோ பியோ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அனதர் இன்டர்செப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸ் இன்டர்செப்ட் ஏவாவே வச்சுக்கிறேன், அப்போ ஒய் இன்டர்செப்ட்டுக்கானதை கண்டுபிடிக்கிறேன். அப்போ பிங்கிறப்ப இந்த ஏ இந்த சைடு ஆச்சு அப்படின்னா 7 மைனஸ் ஏ. ஸோ அப்போ ஈக்குவேஷன் எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகும்னு பாருங்க, எக்ஸ் டிவைடட் பை ஏங்கிறது நான் ஏவாவே கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், பிளஸ் ஒய் இன்டர்செப்ட் என்னன்னு கிடைச்சிருக்கு, ஒய் டிவைடட் பை பி 7 minus a is equal to 1. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு ஏ பியில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு அன்னவுனாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சிங்கிளுக்கு மாற்றிருக்கோம், சிங்கிள் இன்டர்செப்ட்டுக்கு மாற்றிருக்கோம். ஓகேங்களா. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் ஏன்னு மாற்றிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே ஏ, இங்கே 7 மைனஸ் ஏ இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பாசஸ் த்ரூ த பாயிண்ட் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணுறப்ப 2 பாயிண்ட் கிடைக்கும். இந்த கொஷினை பொறுத்த வரலையும் நமக்கு பாசிட்டிவ் இன்டர்செப்ட் கொடுத்துருப்பாங்க, அதனால் சிங்கிள் ஈக்குவேஷனோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். அந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அங்கே என்ன கிடைக்கும்னா 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக கொஷினை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி இதில் என்ன 5 மார்க்ஸ் இன்னும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டு ஆல்டிடியூடோட ஈக்குவேஷனும் மீடியனோட ஈக்குவேஷனும் கேட்பாங்க. ஸோ அந்த சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கிளியரா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் parallel and perpendicular to the lines. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸும் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் பார்த்தோம். இங்கே பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷன், பர்பண்டிகுலர் லைனாக இருக்கிற ஈக்குவேஷன், இன்டர்செக்ட் ஆகிற லைன் வழியாக பாஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷன் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லையும் பார்ப்போம். அண்ட் அதனோட ஸ்லோப்பையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதனோட ப்ராப்பர்ட்டிஸையும் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், the equation of all lines parallel to the line ax plus by plus c is equal to 0 is, அதாவது ஒரு லைன் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ax plus by plus c is equal to 0 அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு parallel லைன் எங்க இருந்தாலும் சரி அதனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ax plus by plus k is equal to 0. ஒன்லி எதில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும், நமக்கு கேல மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அது எங்கே பேரல், அந்த லைனுக்கு பேரல் லைனாக எத்தனை லைன் வேணாலும் இருக்கலாம், எல்லா லைனோட ஈக்குவேஷன்ஸ்லையும் என்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் நமக்கு, இந்த கேங்கிறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ கொஷின்ஸ் இதை ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கேவை மட்டும் மாற்றி போட்டு பாயிண்ட் அப்ளை பண்ணிங்கனாவே கேவோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஒரு சம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் which is parallel to the line 3x minus 7y is equal to 12 and passing through the point 6,4. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூலை 22ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு லைனுக்கு பேரலாக இருக்கிற லைனோட ஈக்குவேஷன்னா எக்ஸ் அண்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் ஆகவே ஆகாது. எங்கே மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம்,
கான்ஸ்டன்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம் இல்லைங்களா. therefore the required line is 3x minus 7y plus k. இந்த k மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அப்ப k எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுனா கண்டிப்பா அங்க passes through the point கொடுத்திருப்பாங்க. இந்த 6ங்கிறது x ஆவும் 4ங்கிறத y ஆவும் எடுத்துட்டு வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா k ஓட வேல்யூ கிடைச்சிரும். சோ k 28 minus 10 னா 10 ன்னு கிடைச்சிரும். சோ இந்த இடத்துல நீங்க கொண்டாந்து k ஓட வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா that is the required parallel line ஓட ஈக்குவேஷன். ஓகேங்களா. therefore the equation is 3x minus 7y plus 10 is equal to 0. ஓகேங்களா. கிளியரா. சோ அப்ப நம்ம ஈஸியா parallel லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட முடியுமா? ஒரு லைன் இருந்துச்சு அப்படினா அதுக்கு parallel-ஆ எங்க இருக்கிற லைனோட ஈக்குவேஷனும் அது மேல இருக்கிற பாசஸ் ஆகுற ஒரு பாயிண்ட்டும் தெரிஞ்சதுனா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா. the next பாத்தீங்க அப்படினா பர்பெண்டிகுலரோட லைனோட ஈக்குவேஷன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. சோ ஒரு லைனோட ஈக்குவேஷன் ax + by + c = 0வா இருந்துச்சு அப்படினா அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய எல்லா லைனோட ஈக்குவேஷனும் எப்படி இருக்கும் அப்படினா bx - ay + k = 0. parallel அப்படிங்கறப்போ x and y கோஎஃபிஷியன்ட்ஸ்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இல்ல. பட் இங்க பாருங்க பர்பெண்டிகுலர் அப்படிங்கறப்போ y ஓட கோஎஃபிஷியன்ட் x க்கு போயிடுச்சு and x ஓட கோஎஃபிஷியன்ட் எங்க வந்துருச்சு y க்கு வந்திருக்கு. ஆனா எப்படி வந்திருக்கு? ஆப்போசிட் சைனா வந்திருக்கு. ஏங்கிறது வரப்போ எப்படி வந்திருக்கு உங்களுக்கு? ஆப்போசிட் ஏவா வந்திருக்கு. சோ கேர்ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா. சோ bx minus ay plus k is equal to 0. கண்டிப்பா கான்ஸ்டன்ட் மாறி தான் இருக்கும். ஓகேங்களா. சோ அப்ப பர்பெண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் கண்ணா? bx minus ay plus k is equal to 0. ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஜெனரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ax + by + c = 0 அப்படிங்கிற ஃபார்மேட்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதுல இருந்து ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஆல்ரெடி ஸ்லோப்க்கு நம்ம 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். தீட்டா கிவனா இருந்துச்சு அப்படின்னா tan தீட்டாவை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா. சப்போஸ் 2 பாயிண்ட்ஸ் கிவனா இருந்துச்சு அப்படின்னா y2 - y1 டிவைடட் பை x2 - x1 பார்த்தோம் இல்லைங்களா. இதுவே ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனா இருக்கு அப்படின்னா அங்க ஸ்லோப் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல ஃபார்முலாவை நமக்கு -a/b ன்னு கொடுத்திருக்காங்க. பட் இப்படி நீங்க எப்பயுமே மெமரைஸ் பண்ணாதீங்க. என்ன ரீசன் அப்படினா நமக்கு அல்ஜிப்ரால சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து -b/a ன்னு படிப்போம் இல்லீங்களா. சோ அப்ப உனக்கு இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால இத ப்ரிப்பேர் பண்ணாத. எப்பயுமே ஸ்லோப் அப்படினாவே மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அத மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபார்முலால கன்ஃபியூஸ் வராது. ஓகேங்களா. சப்போஸ் இதுவே நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு y இன்டர்செப்ட் கேக்குறாங்க. y இன்டர்செப்ட்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? y = mx + c ங்கற ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படினா அந்த c ங்கறத y இன்டர்செப்ட் சொன்னோம் இல்லீங்களா. சோ அந்த ஃபார்மேட்டுக்கே நீங்க கொண்டு வராம y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் என்ன அப்படினா மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஓகேங்களா. சோ இப்போ இத பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். Find the slope of the straight line 6x plus 8y plus 7 is equal to 0. So slope க்கு என்ன ஃபார்முலா சொன்னோம் நம்ம? minus coefficient of x divided by coefficient of y. So இங்க coefficient of x என்ன இருக்கு? 6 இருக்கு. And coefficient of y என்ன? 8. So minus coefficient of x divided by coefficient of y. So இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படினா -3 divided by 4. Therefore the slope of the straight line is -3/4. So இதிலேயே y இன்டர்செப்ட் கேட்டிருந்தாலும் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப நமக்கு என்ன ஃபார்மேட் வந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத கிளியரா ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஓகேங்களா. ஓகே then next பாருங்க. Two straight lines a1x plus b1y plus c1 is equal to 0 and a2x plus b2y plus c2 is equal to 0 where the coefficients are non-zero. coefficients என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா ஜீரோவா இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ 2 லைன்ஸோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பேரலா இருக்கிறதுக்கான கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ a1/a2 ஈக்குவல் டு b1/b2. ஸோ அந்த a1 a2 அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. எக்ஸ் ரெண்டு ஈக்குவேஷன்லையும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேங்களா. அண்ட் b1/b2 அப்படிங்கிறது ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே இருக்கிற ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணாலும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணாலும் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 லைன்ஸும் பேரலாக இருக்கும். பேரலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
அதையே எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா a1 b2 மைனஸ் a2 b1 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிக்கலாம். அதாவது இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்துடும் a1 b2 மைனஸ் a2 b1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுவே 2 லைன்ஸ் பர்பண்டிகுலர் லைனாக இருக்குது அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் a1 a2 ப்ளஸ் b1 b2 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டோட ப்ராடக்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டோட ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் 0க்கு ஈக்குவல் அப்படிங்கிறது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம்மை பார்க்கலாம். இஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் 12y ஈக்குவல் டு மைனஸ் bracket plus p plus 3 into x plus 12 and 12x minus 7y equal to 16 are perpendicular, then find the value. So இப்போ உங்களுக்கு question எப்படி கேட்கலாம்னா parallel செக் பண்ணியும் கேட்கலாம், பர்பண்டிகுலராங்கிறத செக் பண்ணியும் கேட்கலாம். சப்போஸ் parallel கொடுத்துட்டு unknown value ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாங்க. அதே மாதிரி பர்பண்டிகுலர் கொடுத்துட்டோம் unknown வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். ஸோ இங்கே நான் உனக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா பர்பண்டிகுலராக இருந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 23 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ சேம் ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எல்லாமே டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் சைட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் இங்கே மைனஸாக இருக்கிற டேர்ம் எல்ஹெச்எஸ்க்கு வரப்போ என்னவா மாறிடும்? நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 12y ப்ளஸ் p ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு மாறிடும் இல்லைங்களா? ஸோ இப்போ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y அப்ளை பண்ணிங்கன்னா எம்முக்கு மைனஸ் bracket மைனஸ் காமன் தான்ப்பா, ரெண்டு டேர்முக்குமே காமன். ஓகேவா? bracket ஆஃப் p ப்ளஸ் 3 டிவைடட் பை 12. ஓகேங்களா? ஸோ m2 அப்படிங்கிறது இந்த லைனோட ஸ்லோப். ஓகேங்களா? ஸோ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. சம்டைம் இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கலாம். எக்ஸ் ஃபஸ்ட் செகண்டாகவும் ஒய்யை ஃபஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்துருந்தாலும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களை 1 மார்க்லேயோ இல்லை 2 மார்க்லேயோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேர்ம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க. இந்த மைனஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி கோஎஃபிஷியன்ஸையும் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகேங்களா? ஸோ m2 ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் கொஷினில் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீஸ் 2 லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனோட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? -1க்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் m1 இன்டூ m2 இஸ் ஈக்குவல் டு -1 இல்லைங்களா? ஸோ அதுதான் m1 இன்டூ m2 இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 12க்கு 12 கேன்சல் ஆகிடும், இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 7 இன்டூ 1 என்னன்னு கிடைச்சிரும்? நமக்கு 7ன்னு கிடைச்சிரும். ஸோ p ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா இந்த 3 இந்த சைட் போகிறப்ப மைனஸாக மாறிடும். ஸோ 7 மைனஸ் 3 அப்படிங்கிறப்ப இதனோட ஆன்சர் 4ன்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ பியோட வேல்யூ 4. ஓகேங்களா? ஸோ நமக்கு பேரலல்னு கேட்டாலும் பேரலுக்கான கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் பிஃபோர் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லைங்களா? அதை யூஸ் பண்ணி கோஎஃபிஷியன்ஸோட இது யூஸ் பண்ணோம் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் இருக்கும். அந்த கொஷின் பார்க்குறப்போ உங்களுக்கு ரெண்டு கான்செப்டில் எந்த கான்செப்ட் மைண்டில் இருக்கோ அது ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸ். இந்த மாதிரி மாடலில் இருக்க கொஷின்ஸ் தான் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் a ஆஃப் -4,2 அண்ட் b ஆஃப் 6,-4. இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் பாருங்க, இந்த கொஷின் பாருங்க 2 இயர்ஸ் பப்ளிக்கில் வந்திருக்கு. மார்ச் 24லேயும் வந்திருக்கு, ஜூன் 24லேயும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனோட கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். பர்பண்டிகுலர் பைசெக்டர், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பர்பண்டிகுலர் பைசெக்டார். பர்பண்டிகுலர்னா நமக்கு தெரியும் 90 டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அண்ட் பைசெக்டார் அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். பை அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குது அப்படிங்கிறது தான் அதனோட மீனிங். ஓகேங்களா? ஸோ அப்போ பர்பண்டிகுலர் அப்படின்னாவே நல்ல ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க கண்ணா. அது 2 மார்க்காக இருந்தாலும் சரி 5 மார்க்காக இருந்தாலும் சரி பர்பண்டிகுலர் அண்ட் பேரலல்ங்கிற வேர்டு வந்ததுனாவே அதுலேருந்து நம்மளால் ஈஸியாக ஸ்லோப்பை ரெக்வயர்ட் லைனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பேரலல் அப்படின்னா கிவன் லைனோட ஸ்லோப் தான் பர்பண்டிகுலர் லைனோட ஸ்லோப்பாகவும் இருக்கும், ஏன்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால. அதுவே நமக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? -1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்மளால் ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு பாருங்கள் ஏபிங்கிற பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ இதனோட ஸ்லோப்பும்
இதனோட ஸ்லோப்பையும் ப்ராடக்ட் பண்ண எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? -1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இதனோட ஸ்லோப் m1 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது m2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ m1 இன்டூ m2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் கண்ணா? -1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ m2 வேணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? -1 டிவைடட் பை m1 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேம் நான் ஈக்குவேஷன் பர்பண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன் போடுறேன். ஓகே, இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு பர்பண்டிகுலராகவும் நீங்கள் ஈக்குவேஷனாகவும் மாற்றிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். இப்போ இந்த மாதிரி குவாடினேட் ஜியோமெட்ரியில் இருக்கிற சம்மை பொறுத்தவரையும் நீங்கள் 2-3 மெத்தடில் போடலாம். எந்த மெத்தட் போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? பைசெக்டார். பைசெக்டார்னா 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குது சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லைன் எந்த பாயிண்ட் வழியாக போகுங்க? மிட் பாயிண்ட் வழியாக போகும். அந்த பாயிண்ட் எந்த லைன் வழியாக போகும்? மிட் பாயிண்ட். இந்த ஏபியை ஜாயின் பண்ணுற மிட் பாயிண்ட் வழியாக தான் போகும். ஸோ அப்போ நம்ம ஏபிக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? மிட் பாயிண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்லோப்பும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்கள். மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? x1 + x2 டிவைடட் பை 2 y1 + y2 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா மிட் பாயிண்ட்டுக்கான ஆன்சர் என்ன கிடைக்குது? 1, -1. அண்ட் ஸ்லோப் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுறீங்க. இதுக்கான ஸ்லோப் என்னன்னு கிடைச்சிருக்கு? நமக்கு -3 டிவைடட் பை 5ன்னு கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு எதுக்கு தான் தேவை? பர்பண்டிகுலர் லைனோட இது தான் தேவை. ஸோ அப்போ இது m2 is equal to -1 டிவைடட் பை m1 சேஞ்ச் பண்ணிப்போமா? the slope of the perpendicular line is equal to -1 டிவைடட் பை m1. தட் இஸ் அதனோட நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் 5 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த எல் அது லைன் இருக்கு இல்லைங்களா, அது மேலே இருக்கிற பாயிண்ட்டும் நமக்கு தெரியும் 1, -1. அந்த லைனோட ஸ்லோப்பும் 5/3 தெரியும். அப்போ ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணிப்போம் கண்ணா? ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் என்னது? y - y1 is equal to m into x minus x1. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. அண்ட் ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா 5/3. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3ஐ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3y + 3 ஈக்குவல் டு இங்கே 5 மல்டிப்ளை பண்ணுறப்ப 5 into x 5 into y. ஸோ 5x - 5. அண்ட் இதை எல்லாத்தையும் ஒன் சைடு எடுத்துகிட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ரெக்வயர்ட் பர்பண்டிகுலர் பைசெக்டரோட ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ 5x - 3y - 8 is equal to 0. ஸோ இதுவே நமக்கு இன்னும் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த lines 7x + 3y is equal to 0, 5x - 4y is equal to 1 and parallel to the line 13x + 5y + 12 is equal to 0. இதனோட மீனிங் என்னன்னா, இந்த 2 லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற லைன் வழியாக, அதாவது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியாக போகுது அண்ட் இந்த லைனுக்கு பேரலாக போகுது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற ஈக்குவேஷனோட லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக தானே போகுது. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? எலிமினேஷன் மெத்தடில் இந்த ஈக்குவேஷனை 1ஆகவும் இதை ஈக்குவேஷன் 2ஆகவும் கன்சிடர் பண்ணிவிட்டு எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீஸ் 2 லைன்ஸ் ஆர் பேரலல். அப்போ பேரலல்னா எப்படி இருக்கும் கண்ணா? இதனோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதனோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் m2க்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ m இருக்குது அண்ட் பாயிண்ட் இருக்குது. அப்போ என்ன ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? y - y1 is equal to m into x minus x1. ஓகேங்களா? ஸோ இதில் கொண்டாந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரெக்வயர்ட் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் 8x + 3y is equal to 18, 4x + 5y is equal to 9 and bisecting the line segment joining the points 5, -4 and -7, 6 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஃபர்ஸ்ட் 2 லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியாக போகுது. அட் த சேம் டைம் இங்கே 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2 பாயிண்ட்டை பைசெக்ட் பண்ணுற மாதிரி, பைசெக்ட்னாவே என்னன்னு சொல்லியிருக்கேன்? மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதனோட மிட் பாயிண்ட் வழியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த பைசெக்டிங் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணோம்னா கிடைச்சிரும் இல்லைங்களா? ஸோ மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2 யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் நமக்கு இருக்குது, இந்த பாயிண்ட்டும் அந்த லைன் மேலே இருக்கிறது தான். ஸோ அப்போ 2 பாயிண்ட்ஸ் கிவனாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம்? 2 பாயிண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் y - y1 டிவைடட் பை y2 - y1
ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம்னா ரெக்வயர்டு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 5.4ல் இருக்கிற எல்லா சம்முமே 5 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க கிவன் இன்ஃபர்மேஷனை வச்சு டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு ரெக்கவர்டு ஈக்குவேஷன்ஸோட இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளியராக கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு செம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரவே வராது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் எல்லா சமயமே ப்ரிப்பேர் பண்ணேன், எல்லாமே போட்டு பார்த்தேன், ஆனால் என்னால் எக்ஸாம் ஹாலில் போனோடனே எல்லாமே மறந்துடுச்சு அப்படின்ற ரீசனை தான் சொல்கிறீங்க. அந்த ரீசன் என்ன ரீசனால் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஃபேர் நோட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், ஆமாங்களா? ஸோ கொஷின் அதுலேயே பார்க்குறோம், ஆன்சரையும் அப்படியே பார்க்குறோம், அப்படியே எழுதுகிறோம். அதுக்கு பேர் ப்ரிப்பரேஷன் கிடையாது, ஜஸ்ட் பார்த்து தான் எழுதுகிறோம். அப்போ உனக்கு எல்லாமே எப்படி இருக்கும் கண்ணா, தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆன் த செகண்ட் நீ பார்க்குற, ஆன் த செகண்ட் நமக்கு எப்படி இருக்கும், மைண்டில் செட் ஆகிருக்கும். ஆனால் அதுவே நமக்கு வந்து எக்ஸாம் கொஷின் பேப்பரை பார்க்குறப்போ இந்த கொஷினுக்கு இந்த மெத்தட் தானா அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகவே ஆகாது. ஸோ அப்போ எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன கான்செப்ட் இருக்குது, ஸோ என்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள்ல இருந்து எக்ஸசைஸ் வரைக்கும் ஒன்ஸ் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க. என்னென்ன क्वेश्चन என்னென்ன மாடல்ல போடணும், என்ன கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபேர் நோட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஷினை மட்டும் பார்த்து உனக்கு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ எது வரைக்கும் உனக்கு வருது, எங்கே வந்து கிளிக் ஆகலை, அங்கே மிஸ்டேக் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக ஒன்ஸ் பாருங்க. அப்போ அந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. ஸோ அப்போ ஒன்ஸ் அப்போ நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ எக்ஸாம் ஹால்லையும் அதே மாதிரி தான் உனக்கு ஸ்ட்ரைக் ஆகாமல் போகும். அப்போ ஸ்ட்ரைக் ஆகாத எடுத்து பார்க்குறப்போ ஓகே இந்த இடம் நமக்கு கிளியராக இல்லை, அப்போ 1 செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 சம்ஸ் வந்து நீங்கள் ஒரு 1 எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் ஒவ்வொரு சமுக்கும் போட அந்த ஆன்சர் வரப்பே நமக்கு ஒரு ஹாப்பி வந்துடும். ஓகே நமக்கு வந்துருச்சு, மேக்ஸ் சூப்பராக வருது அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸையுமே அதே மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சாப்டர் முடியுது ஆர் ஒரு எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸில் என்ன கான்செப்ட் இருந்துச்சு, என்னென்ன மாதிரி சம்ஸ் கேட்டிருந்தாங்க, நம்ம என்ன மாதிரி போட்டோம் அப்படின்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ் உட்காந்து ரீகலெக்ட் பண்ணுங்க. அது ஒரு யூனிட்டாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, அதை ரீகால் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக 100% மைண்டில் செட் ஆகும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் செய்யாதனால தான் நீங்கள் எவ்வளோ தான் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனாலும் எக்ஸாம் ஹால்லையும் மறந்துடுது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக படிக்கிற மாதிரியே படிச்சுட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் சென்டம் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் சென்டம் வாங்குவீங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.